அதுல அவர் சொன்னது உங்களை தேர்ந்தெடுத்தவங்க 1,72,00,000 பேர் தான் உங்களை வந்து தேர்ந்தெடுக்காங்க. மத்த இருக்கக்கூடிய 3,00,00,000 பேர் வந்து உங்களை வேணான்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்றாரு. அது ஒரு எதிர்கட்சியா அவரோட லாஜிக் ரொம்ப கரெக்ட். ஆமா, 3 கோடி பேர் வந்து வேணாம் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்கன்னு எடுத்துக்கலாம். ஆனா நீங்க அப்படி கணக்கு பண்ணக்கூடாது. 234ல 108 நம்பர்ஸ் விஜய்க்கு கூட விஜய் தான் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அதே 234ல உங்க ஒட்டுமொத்த கூட்டணிக்கும் கிடைச்சதே 70% தான், 70+ தான். அப்ப மக்கள் உங்களை நிராகரிச்சிருக்காங்க. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஒட்டுமொத்தமா நீங்க 2 பேரும் வேணாம்னு சொல்லியிருக்காங்க. அதோட மெஜாரிட்டி தான் அதிகம். நீங்க 2 பேர், இப்போ இவங்க 70+, அவங்க 50+. ஓகேங்களா? 2 சேர்த்தாதான் 3 கோடியை சொச்சம். நீங்க 2 பேர் வேணான்னு சொல்லியிருக்காங்க. சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் ரைட், நீங்க சொல்ற லாஜிக் எல்லாம் கரெக்ட். 108 தாவேக்காது. ஆமா, நீங்க 234ல 108 தாவேக்காது. அந்த 108 பிளஸ் அவங்க 2வது இடம் 3வது இடம் எல்லாம் சேர்ந்து போனதை பார்த்தா 1,72,00,000 பேர் வருது. நீங்க திமுகவா மட்டும் 60 தான் ஜெயிச்சிருக்கீங்க. அவங்கள விட 48 கம்மி. கூட்டணியே சேர்த்தாலும் 77 தான் வருது, 73 75 தான் வருது. அங்கேயும் நீங்க அவர்கிட்ட தோத்துட்டீங்க. அப்போ நீங்க தான் தோத்துருக்கீங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, ரொம்ப டாக்டிஸா 66% பேர் வந்து உங்களை வேணாம்னு சொல்லியிருக்காங்க. 66% பேர் அவங்கள வேணாம்னு சொல்லல. கிட்டத்தட்ட உங்களுடைய ஓட்டு கணக்குப்படி பார்த்தா உங்களை தான் 80% பேர் வந்து வேணாம்னு சொல்லியிருக்காங்க.